ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. எல்லாருக்குமே தன்னுடைய முகத்தை நல்ல பிரைட்டாக க்ளோவாக அழகாக வச்சுக்கணுன்ற ஆசை இருக்கும். அது ஆண்கள் பெண்கள்ன்ற வித்தியாசமே கிடையாது. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் முதல் டைம் ட்ரை பண்ணும்போதே உங்களுடைய முகம் நல்ல பிரைட்டாக க்ளோவாக மாறும். பொதுவாகவே முகத்தில் சன்டேன் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணோம் அப்படின்னா உடனே சரியாகாது. ஆனால் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த சன்டேன் இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பருக்களால் வந்த கரும்புலிகள் தழும்புகளும் மறைய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு முகத்தை நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக அழகாக வச்சுக்கக்கூடிய ஒரு அருமையான ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் இன்றைக்கி ஒரு முழு பீட்ரூட் ஒன்று எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் பீட்ரூட்டாக எடுத்துக்கங்க. நல்லா கழுவிட்டு அதனுடைய காம்புகளை நீக்கிட்டு பாதி மட்டும் எடுத்துக்கங்க, போதுமான அளவாக இருக்கும். இப்போ அது மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை நீக்கிடுங்க. இதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி. இப்போ இதை ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி நல்லா வடிகட்டிக்கங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்ததாக அதே மிக்சி ஜார்லே ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சாதம். இப்போ இதை தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம ஒரு துருகி எடுத்துக்கங்க. கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பீட்ரூட் ஜூஸ் அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். நல்ல க்ரீமியாக இருக்கும். இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டர் வீட்லேயே ரெடி பண்ணலாம், இல்லை கடையில் கிடைக்கக்கூடிய ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல உங்களுக்கு க்ரீம் டெக்ஸ்சருக்கு கிடைக்கும். இது இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் முகத்தில் ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுருங்க. கழுத்து பகுதிகளும் சேர்த்து தடவி விடுங்க. தேய்க்கலாம் வேண்டாம். ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் தாராளமாக விடலாம். அதுக்கப்புறமா லைட்டாக ஒரு தடவை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா முகத்தை நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணுங்கள். சோப்பு எதுவுமே அப்போ நீங்கள் பயன்படுத்தாதீங்க. இது மேக்ஸிமம் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இதில் நீங்கள் ஒரு ஸ்பூன் எலுமிச்சப்பழ ஜூஸ் கூட கலந்துக்கலாம். ஆனால் எலுமிச்சப்பழ ஜூஸ் பயன்படுத்தும் போது அடிக்கடி முகத்தில் பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி பருக்கள் இருக்கிறவங்க அடிக்கடி பயன்படுத்தக்கூடாது. இல்லைனா அதுவே ஃபேஸில் ஒரு மாதிரி இரிட்டேஷன் மாதிரி வர ஆரம்பித்து முகத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை தக்காளி சாறு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டான சன்டேன் ரிமூவல்னே சொல்லலாம். நீங்கள் எங்கேயாவது வெளியில் வெயிலில் அலைஞ்சிட்டு வரீங்கன்னா இதை ஒரு தடவை போட்டாலே போதும், முகத்தில் இருக்கக்கூடிய இந்த கருமை இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் ஆகிறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும். நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஃபேஸ் பேக் இது. நான் வெளியில் எங்கேயோ போயிட்டு வரேன்னா உடனே இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுவேன். அவ்வளோ முகம் பிரைட்டாக அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த டர்ட்ஸு எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னும் நல்லா க்ளோவாக பிரைட்டாக மாறி இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது நேச்சுரலாகவே இயற்கையாகவே உங்களுடைய ஸ்கின் நல்ல பிரைட்டாக பெர்மனண்ட்டாக மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் முகத்தில் கூடிய இந்த கரும்புலிகள் தழும்புகளும் மறைய ஆரம்பிக்கும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தாராளமாக பயன்படுத்தலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.